அப்போதுதான் பசியாறிய கைக்குழந்தை விடாமல் அழுது கொண்டே இருந்தது. தனது கைக்குழந்தையை அமைதிப்படுத்த மிகவும் போராடிக் கொண்டிருந்தாள் தாய் ஃபசீலா. சற்று முன்னர் மின்சாரம் தடைப்பட்டு போயிருந்ததன் காரணமாக மின்விசிறி உட்பட மின்சாதன பொருட்கள் அனைத்தும் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தன. கூடவே பகற்பொழுதிற்கான அனலும் சேர்த்து அனைவரையும் வியர்வையில் குளிப்பாட்டிக் கொண்டிருந்தது. அந்த சூழலை எதிர்கொள்ள முடியாமல் குழந்தை அழுவதை தெரிந்து கொண்ட ஃபசீலா கைவிசிறியால் குழந்தைக்கு காற்று வீசிக் கொண்டிருந்தாள். தாயுடன் சேர்த்து ஜக்கியும் குழந்தையின் விளையாட்டுப் பொருட்களால் தனக்கு தெரிந்த விளையாட்டுக்களை எல்லாம் காட்டி அதன் அழுகையை நிறுத்த முயற்சித்தான். ஆனால் குழந்தை சற்று நேரம் அமைதி அடைவதும் பின்னர் அழுவதுமாக தொடர்ந்தது. அப்போது முன் கேட்டை யாரோ திறக்கும் அரவம் கேட்டு ஃபசீலாவும் ஜக்கியும் வாசலுக்கு வந்து பார்த்தார்கள். அடிக்கடி முணுமுணுக்கும் சினிமா பாடலை பாடிக்கொண்டு வாசலுக்கு வந்து நின்றாள் நேந்தம்மா. பாதை தோறும் தான் தேடிச் சேர்த்த வெற்று பால்மா பக்கெட்டுகளை சேர்த்து எடுத்துக்கொண்டு அவர்களின் வீட்டு வாசலில் கிடந்த ஒரு பால்மா பக்கெட்டை கண்டதும் அதையும் பொறுக்குவதற்காகவே அங்கு வந்திருந்தாள். பைத்தியக்காரி என்ற பட்டத்தை சுமந்த நேந்தம்மா தான் வறுமைப்பட்ட குடும்பத்தில் பிறந்து திருமணம் முடிக்காமலே இவ்வாறான நிலைமைக்கு ஆளாகிவிட்டதாக ஊருக்குள் பேசிக்கொண்டனர். அவளது கிழிந்த ஆடையும் பராமரிப்பற்று கிடந்த செம்பட்டை நிற கூந்தலும் மஞ்சளாகி போன கண்களின் கூரிய பார்வையும் புதிதாக பார்ப்பவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். அடங்காத சிறு பிள்ளைகள் நேந்தம்மாவின் பெயரை சொன்னாலே அமைதி அடைந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு நேந்தம்மாவின் உருவம் சிறுவர்களை பாதித்திருந்தது. ஆனால் யாராவது தன்னை கேலி செய்யும் போது அவள் ஆர்ப்பாட்டமின்றி அமைதியாகவே இருப்பதை நிறைய தடவைகள் ஜக்கி அவதானித்திருக்கிறான். ஃபசீலாவின் கைகளில் அழுது கொண்டிருந்த குழந்தை அவளை கண்டதும் அமைதியாகி தோளில் தஞ்சமென படுத்துக் கொண்டது. அப்போது அவர்களின் வீட்டுக்கு 7-8 இளைஞர்கள் தமது கட்சியை வெளிப்படுத்தும் நிற ஆடைகளுடன் துண்டு பிரசுரங்களை தாங்கிய வண்ணம் வந்திருந்தார்கள். 2-3 நாட்களாக தான் சார்ந்த கட்சிகளை பற்றி மக்களுக்கு எடுத்துக் கூறுவதும் வாக்களிக்கும் விதம் பற்றி வெளிப்பூட்டுவதுமாக அந்த இளைஞர்கள் வீடு வீடாக பிரசாரம் செய்து கொண்டிருந்தனர். அந்த இளைஞர்கள் ஃபசீலாவிடமும் சில பிரசுரங்களை கொடுத்தார்கள். அவற்றை வாங்கியவள் ஜக்கியிடம் கொடுத்துவிட்டு அதில் பிடிப்பில்லாமல் குழந்தையை தூங்க வைப்பதற்காக உள்ளே சென்று விட்டாள். யாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த நேந்தம்மா தனக்கும் அவற்றில் தருமாறு கேட்டு அந்த இளைஞர்களின் பின்னால் செல்ல அவர்கள் அவளை கணக்கெடுக்காமல் தன்பாட்டில் போய்விட்டார்கள். ஜக்கி தன்னிடமிருந்த பிரசுரங்களை நேந்தம்மாவிடம் கொடுக்க அவள் அதை வாங்கி அதிலிருந்த படங்களை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தாள். அன்று வாக்களிக்கும் தினம் என்பதை ஊராரின் நடவடிக்கைகளும் வீதிக்கு வீதி ஜனங்களின் நடமாட்டமும் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டிருந்தன. 10 வயதை எட்டாத ஜக்கியின் நண்பர்களில் சிலர் தனது உறவினருடன் வாக்களிக்கும் இடத்துக்கு போய் தானும் வாக்களித்ததாக கூறி பீத்திக் கொண்டு அதற்கு ஆதாரமாக தமது சின்ன விரல்களில் பூசப்பட்ட மையை காட்டினார்கள். அந்த அனுபவத்தை தானும் பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்ட ஜக்கி தனது தாய் வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் இருந்தும் போகாமல் தானும் தன்பாடும் என்று வீட்டில் இருந்து கொண்டமை அவனுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்தது. அவனது தந்தையார் வெளிநாட்டில் இருந்தார். ஏதோ ஆசை உந்தித்தள்ள வாக்களிக்கும் இடத்துக்கு சென்று அவன் புதினம் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது நேந்தம்மா வாக்களிப்பதற்காக வரிசையில் நின்று கொண்டிருந்ததை பார்த்ததும் ஜக்கியின் மனதில் சந்தோஷம் ஏற்பட்டது. அவளுடன் சென்றால் தானும் உள்ளே போய்விடலாம் என்ற ஆர்வத்தில் நேந்தம்மாவிடம் இருந்து வந்த வாடையையும் பொருட்படுத்தாமல் அவளின் அருகில் போய் நின்று கொண்டான். நேந்தம்மா தனது வாக்கை அளித்துவிட்டு திரும்புவதற்குள் கிராம அதிகாரி மற்றும் அங்கிருந்த உத்தியோகத்தர்கள் அனைவருக்குள்ளும் பெரும் பேச்சுவார்த்தை ஒன்றே நடந்து முடிந்திருந்தது. இது எப்படி இருந்தாலும் தனது விரலில் பூசப்பட்ட மையுடன் அங்கிருந்து சந்தோஷமாக வெளியேறினான் ஜக்கி. மறுநாள் காலையில் நேந்தம்மா மரணித்த செய்தி ஊரெங்கும் பரவியது. தன்னை வாக்களிப்பு நிலையத்துக்கு கூட்டிக் கொண்டு போன வகையில் நேந்தம்மா ஜக்கியின் மனதில் இடம் பிடித்திருந்தாள். செய்தி கேட்ட ஜக்கியும் அங்கு சென்று ஓரமாய் நின்று கொண்டாள். அவளின் மரணச் சடங்கிற்கு வந்தவர்கள் நேந்தம்மா பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். புத்தி பேதலிச்ச பொம்புள, இப்படி நித்திரையிலே மௌத்தா போனதும் நல்லதுக்குத்தான். அவ இருந்து யாருக்கு என்ன பயன்? அதான் படைச்சவனும் நேரத்தோட அவட இரணத்தை முடிச்சிட்டான் போல. அவர்கள் பேசியதை அங்கு கேட்டுக்கொண்டிருந்த ஜக்கியின் மனம் அவ இருந்து யாருக்கு என்ன பயன் என்ற வார்த்தைகளை ஏற்க மறுத்தது. வாக்களிக்க போகாத தனது தாயை விட அந்த பைத்தியக்காரப்பன் நாட்டுக்கு ஏதோ ஒன்றை செய்துவிட்டு போனதாக அவனுக்குள் தோன்றியது. தன் உள்ளத்தில் தோன்றிய எண்ணங்களை வார்த்தையாக்க முடியாமல் சின்ன பையனாக ஜக்கி நின்றிருக்க நேந்தம்மாவின் இடது கையின் சின்ன விரலில் இடப்பட்டிருந்த மை மட்டுமே அதற்கு சாட்சியாக இருந்தது.